ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? எப்பொழுது கேட்கப்படும்? எப்போ தான் இந்த ஜெபத்திற்கு ஒரு நல்ல பதில் வரும்? தேவன் எந்த விதமான ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்? இன்றைக்கி அநேகருடைய ஜெபங்கள் வான மண்டலங்களில் மேலே செல்ல முடியாமல் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. எதனால் இது பதில் திரும்பி வரவில்லை? ஏன் இது தடை பண்ணப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்ட ஜெபங்கள் வான மண்டலத்தை தாண்டி கர்த்தருடைய சமூகத்தில் செல்லுகிறது? அந்த ஜெபத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும்? இன்றைக்கி எல்லாருமே ஜெபிக்கிறார்கள், பல மதத்தினர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும்? இயேசு என்ற நாமத்தை உபயோகப்படுத்தி பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்கப்படுகிற ஜெபங்கள் எல்லாம் கண்டிப்பாக பூமிக்கு பிரதிபலனாக மறுபதில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதை நாம் தெளிவாக வேதத்தினுடைய வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல சேனல். இதில் அநேக ரகசியங்களையும் ஆவிக்குரிய போதனைகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. அநேக ரகசியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு ஜெபம் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது? எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும்? எது அருவருப்பான ஜெபம், எது தேவனுக்கு பிரியமான ஜெபம் என்று வேதத்திலிருந்து அநேக காரியங்களை பார்க்கலாம். மிக விரைவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா 18 நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி 11வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஜெபிக்கிறார்கள். அதில் அந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் தசம பாகத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஆயக்காரன் பரலோகத்திற்கு கண்களை ஏறெடுக்க முடியாதவன் நீதிமானாக திரும்பி போனான். ஆனால் நீதிமானாக எண்ணப்பட்ட பரிசேயன் அவன் நீதிமானாகவே அல்லாமல் துக்கத்தோடு தான் திரும்பி போகிறான். காரணம் என்ன? அவன் எல்லாமே கீழ்ப்படிந்தும் கர்த்தர் சமூகத்திலிருந்து அவனுக்கு ஜெபத்திற்கு பதில் திரும்பி வரவில்லை. அவனுடைய இருதயத்தில் சமாதானம் வரவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு ஜெபம் முடித்த பிறகு நம்ம இருதயம் சமாதானமாக இருக்குதுன்னா நம்ம ஜெபத்தினுடைய 99% அதாவது பதில் வந்துவிட்டது என்று அர்த்தம். 1% அது ஃபிசிக்கலாக மேனிஃபெஸ்ட் ஆகணும். அது இயற்கையாக நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம பண்ண ஜெப குறிப்பு கைகளில் சேர்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்கிறதே தவிர 99% நம்ம இருதயத்தில் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டது என்றால் அதனுடைய சமாதானம் வந்துவிடும். இதை குறித்து நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதனால் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் அதெல்லாம் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது 1% மட்டும்தான் ஜெபம் பாக்கி இருக்கிறது. 99% இருதயத்தில் சமாதானமே அதனுடைய பதில். அந்த 1% என்னவென்றால் நம்ம கண்களுக்கு முன்பதாக நம்ம பண்ண ஜெபம் பதிலாக சேர வேண்டும். அவ்வளோதான். அப்போ 99% நமக்கு சமாதானம் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆயக்காரன் பாருங்க, துக்கத்தோடு வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை. ஆனால் இந்த மனிதனோ கண்களை ஏறெடுக்க துணியாமல், வானத்தை நோக்கி பார்க்க துணியாமல், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க துணியாமல் அவன் இருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் நீதிமானாக மாற்றப்படுகிறது. அவன் திரும்பி போகும்பொழுது அவன் ஜெபம் கேட்கப்பட்டவனாக போகிறான். இதை மட்டும் நாம் பார்க்க போவதில்லை. இந்த ஜெப குறிப்பை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இந்த 2 பேர் ஜெபித்தார்கள் சொல்லி எல்லா திருச்சபைகளிலும் நிறைய போதனைகள் இருக்கிறது. நாம் இன்னும் ஆழமாக சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த ஜெப குறிப்பை ஆண்டவர் கேளாமல் போனதனுடைய ரகசியம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஜெப குறிப்புகள் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லி சில ரகசியங்களை நாம் விரைவாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடியே வேதத்தில் நீதிமொழிகள் 28:9 வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய அருவருப்பானது. நல்லா கவனமாக பாருங்க. சில ஜெபங்கள் அருவருப்பாக இருக்குது. நீங்கள் அருவருப்பான காரியத்தை தொடுவீங்களா? தொட மாட்டீங்க. வேதத்தை கேளாதபடி சிலர் ஜெபிக்கிறார்களாம். நீங்கள் யோசிக்கலாம், இந்த பரிசேயன் வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கவில்லையே, அவன் வேதத்தை கேட்டுத்தானே ஜெபிக்கிறான். எவ்வளோ அழகாக அவன் சொல்லுகிறான், நான் அநியாயக்காரரை போலையோ, பரிகாரர் போலையோ, விபச்சாரன் போலையோ அல்ல, நான் இந்த ஆயக்காரனை போல கூட அல்லன்னு சொல்லுகிறான். அவன் உத்தமமாக வாழ்கிறது தான் நம்மளை அதில் பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகிறான், என் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் தசம்பாகம் கொடுக்குறேன், நான் வாரத்தில் 2 முறை உபாசிக்கிறேன், எல்லாமே கரெக்டாக இருக்கிறானே, இவனுக்குள்ளே என்ன குறைவுன்னு நீங்கள் பார்க்க முடியும். இவன் ஏதோ ஒரு இடத்துல வேதத்தை கேளாதபடி என்ன செய்கிறான்?
இருக்கிறான். ஏன் தெரியுமா? இவன் விபச்சாரம் பண்ணலை, அது சந்தோஷமான விஷயம். அவன் பரிகாரம் போல எந்த பரியும் பண்ணலை, சந்தோஷமான விஷயம்தான். எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான். உபவாசம் எடுக்கிறது சந்தோஷமான விஷயம், வாரத்தில் 2 முறை எடுக்கிறது சந்தோஷமான விஷயம். நிறைய சொல்லுகிறார் இல்லையா? என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் சொல்லுகிறாரு. தசமபாகம் கொடுக்குறாரு, சந்தோஷமான விஷயம். அநியாயக்காரர் போல இல்லை, சந்தோஷமான விஷயம். ஆனால் அதில் ஒன்று சொல்லுகிறாரு பாருங்களேன், கிட்டத்தில் நிற்கிற ஆயக்காரனையும் கையை காமிச்சிட்டு சொல்கிறாரு, இந்த ஆயக்காரனை போலையும் நான் இல்லை. இந்த அருமையான இந்த மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த 2 மனிதர்களை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார். அதுக்கு முன்பதாக 9வது வசனத்தில் அந்த 2 மனிதர்களுடைய இருதயத்தில் உள்ளதில் ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு அழகாக சொல்லுகிறார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். அப்படின்னா இதில் அடுத்தவனை அற்பமாக எண்ணது யாரு? இந்த பரிசேயன் சொல்லப்படுகிற இந்த பரியாசக்காரன் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவன் உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனை அற்பமாக எண்ணினான். இந்த உடைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தேவஜனமே, உடைக்கப்பட்டவர்களை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. இவன் அற்பமாக எண்ணின அந்த ஆயக்காரன் இவன் பார்வையில் அற்பமாக இருந்தான். சங்கீதம் 51:17 சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். அப்படின்னா நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். சில நேரம்னா நம்ம ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது, எந்த ஆலயமாக எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஆலயம் சொன்னாலே பெருசாக கட்டப்பட்டிருக்கும், அதில் நல்ல வஸ்திரங்கள் தரித்து சிலர் உள்ளே போகிறத நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. இதில் நல்லா அழகாக சென்று கொண்டு இருக்கிறவர்கள் திடீர்னு பார்த்தா இடது பக்கமோ வலது பக்கமோ ஒரு வயதான தாத்தா உட்காந்துருப்பார். அறகுறையான ஒரு வஸ்திரம், அழுக்கான ஒரு வஸ்திரம், கந்தையான ஒரு வஸ்திரம் போட்டுட்டு அவர் உட்காந்து சோத்திரம் பண்ணி கொண்டிருப்பார். இப்படி உள்ள நல்ல கத்தாக அழகாக நடந்து போகிற நல்ல சேரீகள், வஸ்திரங்கள், ஃபேன் ஷர்ட்டுகள் போட்டு போகிறவங்க, ஸ்ப்ரேலாம் அடித்து பூலாம் வச்சு நிறைய பேர் ஆலயத்துக்கு போவாங்க. இவர்களுடைய இருதயத்துக்குள்ளாடி இது என்னடா சபைக்குள்ளே இப்படி மேனர்ஸ் இல்லாமல், ஒரு தகுதி இல்லாமல் உள்ளே உட்காந்துருக்குறாங்களே. இந்த சைடு பார்த்தா ஒரு வயதான பாட்டி அழுக்கான ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அது தொய்ச்சே 3 நாள் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல் அடிக்கிற ஒரு வஸ்திரம் கூட இருக்கலாம். அப்போது நல்லா குளித்து பூ வைத்து ஸ்ப்ரே அடித்துலாம் இன்றைக்கி சபைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க உள்ளே போகும் பொழுது இவர்களை பார்க்கும் பொழுதே இவர்களுடைய உள் மனசாட்சியில் இவர்கள் சிந்தனை கூட நினைக்கவில்லை, அவர்களுடைய சப்கான்சியஸ் எங்கேயோ ஒரு இடத்தில், எங்கேயோ ஒரு 3வது பார்வையில், நம்ம கண்ணு நேராக தான் பார்த்து கொண்டு இருக்கும், கிட்டத்தில் உள்ளவங்கள பார்க்கும். ஆனால் எங்கோ ஒரு ஒளிவு மறைவான ஒரு கண் இருக்கிறது நமக்கு. அந்த கண்ணுக்குள்ளாடி ஏன் இவர்கள் இப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள்? குளித்து கொண்டு வரலாம் அல்லவா? ஏன் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர்கள் யோசித்து ஒரு சின்ன பதட்டு உள்ளே வந்துவிட்டால் கர்த்தர் அந்த ஜெபங்களை அவர்கள் எவ்வளோதான் பரிசுத்தமாக வந்திருந்தாலும், எவ்வளோ அழகாக வந்திருந்தாலும், எவ்வளோ தசம பாகத்தோடு வந்திருந்தாலும், எவ்வளோ ஸ்பெஷல் காணிக்கையை சபைக்கு கொடுத்தாலும், கர்த்தர் அந்த ஸ்ப்ரே அடித்து பூ வைத்து அழகாக சேரீகளையோ அழகாக வஸ்திரங்களையோ ஃபேன் ஷர்ட்டையோ போட்டு இன்டெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபார்முலா வந்திருந்தாலும் சரி, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை தடுத்து வைத்திருக்கிறார். ஏனால் அவர்கள் உள்ளத்தில் எங்கேயோ எழும்பின ஒரு சின்ன ஒரு மேட்டிமையான இடம். நீ யோசித்து பாருங்கள், அந்த பாட்டியோ தாத்தாவோ ஒருவேளை அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு இல்லாமல், குளிக்கிறதுக்கு நல்ல பாத்ரூம் இல்லாமல், இல்லை குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு, இல்லை நல்ல ஒரு படிப்பறிவு இல்லாமல் அவர்கள் வழக்கமாகவே அவர்கள் சபைக்கு அப்படியே பழகியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் உள்ளம் நொறுங்குண்டதாக இருக்கிறது. கர்த்தர் அதனால் அவர்கள் இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். ஆனால் நல்ல வஸ்திரம் தரித்து உள்ளே வந்தவர்கள் அவுட் சைடு ஓகேயாக இருந்தாங்க, ஆனால் இன்சைடு உள்ள நல்லா இல்லை. கர்த்தருக்கு அவுட் சைடு ஓகேயான்னு கேட்டால், கர்த்தருக்கு அவுட் சைடு தேவையில்லை, உள்ள மட்டும்தான் தேவை. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நான் மனிதன் பார்க்கிறபடி பார்க்கறதில்ல, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் அவன் குளித்தால் தான் அழகாக இருக்கிறான். நாம் குளிக்காமல் இருந்த நொடிகள் எத்தனையோ நொடிகள் இருக்கிறது. நம்ம கறி பிடிச்ச பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த நொடிகள் எவ்வளோ இருக்கிறது. நம்ம கக்கூஸ் ரூமை கழுவுன நாட்கள் எவ்வளோ நொடிகள் இருக்கிறது. நம்ம ஐயரவான வேலைகள், நம்ம வீட்டில் இந்த எல்லா ஓடைகளையும் கான்களையும் குப்பைகளையும் பறக்கி நீட்டாக்கி வீடெல்லாம் நீட்டாக்கின நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருக்கிறது. பிள்ளைகளை குளிப்பாட்டி பிள்ளைகளை பரிமாறின நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருக்கிறது.
எத்தனையோ ஐயரமான விஷயங்கள் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் செய்து அதை திருத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த மோசமான காரியங்களையெல்லாம் நாம் சீர்திருத்தி கொண்டிருக்கும் பொழுது, துவைத்து கொண்டிருக்கும் பொழுது, துணிகளை அலசி கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நான் உன் கூட இருக்க மாட்டேன், நீ மோசமான காரியங்களை செய்கிறாய், நீ அழுக்கு பிடித்த பாத்திரத்தை எல்லாம் கையால் கழுவி கொண்டிருக்கிற, உன் வீடை நீ சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, உன் வீடு ரொம்ப அழுக்காக இருக்கிறது, நீ இன்னும் குளிக்கவில்லை, நீ குளித்த பிறகுதான் உன் கூட பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் என்றால், அந்த அழகாக ஸ்ப்ரே அடித்து பூ வைத்து நல்ல நீட்டாக வந்த அந்த சகோதரியோ இல்லை அந்த சகோதரனோ எப்பேற்பட்ட வியாகுலத்துக்குள் ஆவார்கள் யோசித்து பாருங்கள். நம்ம ஆண்டவர் குளிக்காமல் இருந்தாலும் அவர்கள் குளிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறார், குளிக்காட்டியும் பாதுகாக்கிறார். அவர்கள் வீட்டு வஸ்திரங்கள் போட்டு வேலைகளை செய்யும் பொழுது அடுப்பு கரியாக இருந்து வேலை செய்யும் பொழுதும் கர்த்தர் பேசி கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தர் யாரையுமே வெறுக்கலை. கர்த்தர் வெளிப்புறத்தை மட்டும் பார்த்திருந்தார் என்றால் கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏன்னா வாயிலிருந்து புறப்பட்டது இருதயத்திலிருந்து புறப்பட்டுச்சு, ஆனால் வாய்க்குள் போனது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஒரு விஷம் கூட நம்ம தெரியாமல் சாப்பிட்டு மறித்து விட்டால் கூட நாம் நரகத்துக்கு போவதில்லை. ஏன்னா நம்ம தெரியாமல் ஒரு விஷத்தை சாப்பிட்டுட்டோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு பல்லியோ இல்லை ஒரு விஷஜந்தோ ஏதோ கலந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு வேளை நம்ம தெரியாமல் அதை சாப்பிட்டுட்டோம், நம்ம உயிர் பிரிந்து விட்டாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். நிறைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, கேன்சரோடு மறித்தா கூட பரலோகத்துக்கு போயிடலாம், அல்சரோடு மறித்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம், எய்ட்ஸோடு மறித்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா வியாதிகள் உங்களை பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடுக்காது. இந்த இம்மையில் உள்ள உலகத்தில் சில பாடுகள், சில வியாதிகள் இருக்கலாம். முடமாக இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போயிடலாம், கண்ணு தெரியாதவர்கள் பரலோகத்துக்கு போயிடலாம், காது கேளாதவர்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். யார் போக முடியாது? பாவிகள் பரலோகத்துக்கு போக முடியாது. கண் இருக்கலாம், காது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நல்ல அழகு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், எல்லாம் நல்லா இருந்தும் பாவம் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ அதனால் ஒரு மனுஷனுடைய அவுட் சைடான எந்த விஷயமும் பரலோகத்துக்கு போகிறதுக்கோ ஜெபத்தை தடை பண்ணவோ அந்த மனுஷனுக்கு அது முடியாது. அதனால தான் ஆயக்காரன் ரொம்ப உடைக்கப்பட்டவனாக, வஸ்திரம் சரியில்லாதவனாக எப்படி வந்திருந்தாலும் அவன் உள்ளம் நல்லா இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் வஸ்திரம் நல்லா இருந்தது, அவனுடைய கேரக்டர் நல்லா இருந்தது, வேதத்தை தான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னாலும் அவனுக்குள்ளாடி அன்பு இல்லாமல் போய்விட்டது தேவஜனங்களே. அதனால்தான் வேதனையான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. மத்தேயு 22வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயனான் இடத்திலும் உன் கூட உள்ளவங்கள்ட்ட அன்பு கூறணும், நீ பிறரை நேசிக்கணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போலையும் உன் அன்பு பிறரிடத்தில் அன்பு கூறப்படணும். தேவஜனங்களே, தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் சொல்கிறோன்னா நம்ம பிறரிடத்தில் அன்பு கூறணும். அப்போ இன்றைக்கி நம்ம அன்பு எப்படி இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள். அதில் ஒரு மாற்றம். அப்போ உடைக்கப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறாராம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்களேன், நம்ம யார் அற்பமாக நினைச்சோமோ அவர்கள் நொறுங்குண்ட ஆவி உடையவர்கள். அவர்களுக்கு பட்டம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பல் துலக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் கூட இல்லாமல் இருக்கலாம். செங்கல் பொடியில் பல்லு விளக்குறவர்கள் இருக்கிறாங்க, இந்த வீட்டில் உள்ள சாம்பலை எடுத்து பல்லு விளக்குற தாயார்கள் இருக்கிறாங்க, வேப்பங்குச்சிகளை எடுத்து பல்லு விளக்குறவங்க இருக்கிறாங்க, விழுதுகளை எடுத்து பல்லு விளக்குறவங்க இருக்கிறாங்க. இது எதுவுமே இல்லைனா விரல்களை வைத்து பல்லு விளக்குற பாட்டிமார் தாத்தாமார் இருக்கிறாங்க. காலையில் எழுந்துச்சு வாயை கொப்பளிச்சுட்டு டீ குடிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. தேவஜனங்களே, இவர்களை நாம் தரமற்றவர்கள் என்று ஒதுக்கி வைக்கலாம். இன்றைக்கி உலகம் தரமற்றவர்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள், இவர்கள் பின்பாக தான் இருக்க வேண்டும், இப்படி என்று உலகம் ஒதுக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஏன்னா அவர்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள், செம்மையான ஞானம் இல்லை, நல்ல வளர்ப்பு இல்லை, நல்ல தகப்பன் இல்லை, நல்ல தாய்மார் இல்லை, உடைக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், அப்பா இல்லாமல் வளர்ந்திருக்கலாம், அம்மா இல்லாமல் வளர்ந்திருக்கலாம். அதனால் அவர்களுடைய அவுட்புட், அவர்களுடைய வெளிப்படுத்துதல் அது எப்படி இருக்குது? ஒரு மோசமான சாரி, குளிக்காத ஒரு தலைமுடி, எண்ணெய் இல்லாத ஒரு தலைமுடி, பவுடர் போடாத ஒரு மூஞ்சி, ஸ்ப்ரே அடிக்காத ஒரு உடம்பு. இப்படி அவர்கள் வேதனைக்குள்ளதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருதயமும் நன்றாக இருக்கிறது தேவஜனமே. அதனால கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு மீன் விற்கிறவங்கள்ட்ட மீன் வாசனையாக இருக்கும், அதை அநேகர் மீன் வாடை என்று சொல்வார்கள், கருவாடு வாடையாக இருக்கும்.
யோசித்து பாருங்களேன், பால் விற்கிறவங்க கிட்ட பால் வாசனையாக இருக்கும். நிறைய பேர் அதை பால் வாடைன்னு சொல்லுவாங்க. சரி, சொல்லிட்டு போட்டு எப்படினாலும் சொல்லட்டும். பூ விற்கிறவங்க கிட்ட பூ வாடையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் பூ வாசனைன்னு சொல்லலாம். அப்போது சிலருக்கு நல்ல வாசனை கெட்ட வாசனைன்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் என் தேவனுக்கு அந்த வாசனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் தேவனுக்கு இருக்கிற ஒரே வாசனை அந்த இருதயம் நல்ல இருதயமா, நல்ல வாசனை வருகிறதா, துதி இருக்குதா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா. பாருங்களேன், நல்லா அழகாக இருப்பாங்க, நல்ல டௌரி வாங்குவாங்க, நல்லா அழகாக படிச்சிருப்பாங்க, டௌரி வாங்குறதுல முன்னாடி நிற்பாங்க. அடுத்தது இடம் விற்கிறது, இடம் விஷயத்தில் முன்னாடி நின்று சண்டையை போட்டு லேண்டை பிரித்து எடுப்பாங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு கர்த்தர் சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்க மாட்டார். சரி, ஜெபத்தை கேளாது இருக்கிறதுல இவ்வளோ தான் தடுக்குதான்னு பார்த்தா அப்படி கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நொறுங்குண்ட இருதயம் இல்லாதது ஒன்று, பிறரை அற்பமாக என்றது ஒன்று, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறது ஒன்று. அடுத்தது தானியேலுடைய ஜெபத்தை தடை பண்ணினது பிசாசு. நன்றாக தெரியும், வேதம் சொல்லுகிறது, பெலவானை முந்தி கெட்டாவிட்டால் அவனுடைய இதை நம்ம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அவன் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை கட்டி வைத்திருப்பான். அப்போ பலவான முந்தி கெட்டணும். அப்போ பலவான முந்தி கெட்டுறதுக்குள்ள சில ரகசியங்களை ஆண்டு சொல்கிறாரு. இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலன்றி போகாது. அப்போ சில கேட்டகரியான பிசாசு இருக்குது. அந்த பிசாசு உங்கள் மாம்சத்தை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த உணவை நிப்பாட்டிட்டு, மாம்சத்துக்கு போக வேண்டிய உணவுகளை நிப்பாட்டிட்டு, ஒரு நேரமோ அரை நேரமோ ஒரு நாளோ 3 நாளோ உங்களால் முடிந்த அளவு உபவாசத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது பிசாசு வல்லமைகளை தகர்த்தெறிய முடியும். இயேசு ராஜாவை பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசத்தில் பிசாசனுடைய சகல தந்திரங்களையும் ஜெயித்தார். அதற்கு பிற்பாடு அவருடைய ஊழியம் வளர்ந்து பரவியது. அப்போ சில பிசாசுகளை நீங்கள் விரட்டி ஜெயிக்கணும். இப்போ பாருங்க, தானியேலுக்கு பதிலை கொண்டு வரக்கூடிய தூதன் வந்து விட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பெர்சியா நாட்டின் அதிபதி தடுத்து கொண்டிருந்தான். அதனால் கர்த்தர் யுத்தம் பண்ணி தான் அந்த ஜெபம் கீழே கொண்டு வரப்படுகிறது. அப்போ தானியேலுக்கே ஜெபம் தடுக்கப்பட்டது காரணம் பிசாசின் வல்லமை. நான் சொன்னப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அற்பமாக எண்ணுனது, அன்பு இல்லாத தன்மை, வேதத்தை கேளாதபடி பண்ண ஜெபம் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் நீங்கள் வேதத்தை கேட்டு ஜெபிச்சு கொண்டு இருப்பீங்க, பிறர் அற்பமாக எண்ணாமல் இருப்பீங்க, நல்லா அன்புள்ளவர்களாக இருப்பீங்க. ஆனாலும் ஜெபம் தடுக்கப்படுதுன்னா அது பிசாசனுடைய தந்திரம். இப்பொழுது நீங்கள் உபாசித்து ஜெபிக்க வேண்டிய நேரம், கூடி ஜெபிக்க வேண்டிய நேரம். சரி, இப்போ பிசாசுனுடைய ஒரு கேட்டகரி இருக்குது. இனி இன்னொரு கேட்டகரி இருக்குது. இது பிசாசு கிடையாது. பிசாசு இப்போ ஜெபத்தை தடுத்தா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, வசனத்தை வைத்து ஜெபிக்கிறீங்க, உபாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க. இப்போ அவன் தோற்று போய் விட்டான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் வேதம் சொல்லுகிறது. இப்போ பிசாசை ஜெயித்தாச்சு. ஆனாலும் சில நேரம் சில ஜெப குறிப்புகள் கேட்கவே படாது. அதற்கு காரணம் என்னவென்று யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அழகாக அதில் சொல்லப்படுகிறது. யாக்கோபு 4:1 வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? தேவஜனங்களே, நம்மளுடைய அவயம் சொல்லுகிறது என்ன? நம்மளுடைய அவயங்களில் ஒவ்வொரு பாகமும் பாருங்கள், கண்கள், காது, வாய், சிந்தனை எல்லாமே சேர்ந்த ஒரு அவயங்கள், உள்ளான அவயங்கள், வெளிப்பிரகாரமான அவயங்கள். இவைகளில் இச்சைகள் யுத்தம் பண்ணுமா? இச்சைகள்னால் என்னென்னா ஆசைகள் வைத்துக்கொள்ளுங்களேன். இச்சைன்னா ஒரு ஆசை, சாப்பாடு மேலே ஒரு ஆசை, இப்படி பலவிதமான காரியங்கள். நாளைக்கு அற்புதமான ஒரு பதிவு காட்ஸ் பவர் டிவியில் போடப்படும். அதில் எப்பேற்பட்ட பாவங்கள் நம்மளை கத்தரை விட்டு பிரிக்கிறது, அந்த ரகசியமான விஷயங்கள், இச்சைகள், எப்படி இந்த இச்சைகள் நம்மளை ஆளுகை செய்கிறது. நான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த ஆசை இச்சைகள் இன்னும் அநேகருக்குள்ளே எப்படி உயிரடைந்து இருக்கிறது என்று நம்ம நாளைய தினத்தில் பார்ப்போம். தேவஜனங்கள் நாளைக்கு 9 மணி அளவில் இணைந்திருங்க. நம்ம அதில் அருமையான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு தேவ மனிதர் அவர் சொல்லக்கூடிய ரகசியத்தை நம்ம அதில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லாததுனால, இந்த இச்சைகள் என்ன என்று நம்ம எலாபரேட் பண்ண முடியாது, அதை விவரிக்க டைம் இல்லாததுனால நம்ம விரைவாக இதை ஆசை என்றும் இச்சை என்றும் அதை விவரித்துட்டு, பலவிதமான ஆசைகள் இருக்கிறது. ஆண் ஆசை, பெண் ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை, சிற்றின்பங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரி உள்ள எந்த ஆசையாக இருக்கட்டுமே, இந்த ஆசையை மனதில் வைத்து ஜெபிப்பார்கள். சிலர் தான் நேசித்த ஒரு பிள்ளையை கட்டணும், நான் நேசித்த ஒரு பையனை கட்டணும், அது தேவ சுத்தமோ இல்லையோ, நான் லவ் பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு, இதை தான் ஆண் ஆசை பெண் ஆசை என்று நான் சொன்னேன். பொருள் ஆசை, சிலருக்கு நல்ல திருமணம் இருக்கும், அடுத்தவங்களுடைய பொருள் மேலே ஒரு ஆசை, அதை போல இவர்கள் வாங்க வேண்டும் என்று ஒரு ஆசை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நான் வேகமாக ஜெபிக்க போகிறேன். இந்த அருமையான
ஜெபத்தினுடைய ரகசியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அதாவது ஒரு சகோதரி இருந்தாங்க. அவர்கள் எதை எடுத்தாலும் என்ன செய்வாங்கன்னா, அடுத்த வீட்டில் வாங்கிட்டாங்கன்னா உடனடியாகவே அவங்க என்ன செய்வாங்க, தன் வீட்டிலையும் வாங்கணும்னு சொல்லி தன் கணவரை புஷ் பண்ணுவாங்க. அடுத்த வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னா இவங்க வாங்கணும், அடுத்த வீட்டில் ஒரு பீரோ வாங்கிட்டாங்கன்னா இவங்க வாங்கணும், இப்படியே வாங்கி கொண்டே இருந்தாங்க. அவங்க கணவர் நல்ல ஒரு வேலையில் இருந்தார். ஆனாலும் அந்த வேலையினுடைய வருமானத்தை தாண்டி அந்த ப்ரெஷர் வந்ததுனால ஒரு நாள் என்ன செய்து விட்டார், தற்கொலை பண்ணி இறந்து விட்டார். அவங்க வீட்டிலே அந்த ஃபேனில் ஒரு கயிறை கட்டி தொங்கி இறந்து விட்டார். இப்போ அந்த லோன் காரணம், இஎம்ஐ காரணம் யாராக இருந்தாலும் இந்த சகோதரியை வந்து பயங்கர பாடுபடுத்தி எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா வேதனை, உள்ள கணவரையும் இழந்துட்டாங்க. அப்போ போதைன்ற மனப்பான்மை இல்லாததுனால இந்த ஆசையினுடைய அகோரத்தன்மையை பார்த்தீங்களா, ஆசை வந்து அலைந்து திரிகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆசையானது அலைந்து திரியும், ஆனால் கண் கண்டது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள்கிட்ட இருக்கிறது போதும். 4 வீட்டில் 4 விதமான காரியம் வரும். ஆனால் உங்கள் வீட்டில் அம்மி இருக்குதா, அந்த அம்மி போதும். அவன் ஒருத்தன் வெளிநாட்டு மிக்ஸி வச்சுருப்பான், ஒருத்தன் வெஜிடபிள் மிக்ஸி வச்சுருப்பான், ஒருத்தன் ஃப்ரூட் மிக்ஸி வச்சுருப்பான். இப்படி எல்லா விதமாக வச்சுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு மிக்ஸியும் இல்லை, ஒரு அம்மிக்கல் மட்டும் இருக்குதுன்னா அது போதும்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு பணம் தரும் பொழுது அடுத்த ஸ்டெப்பு, ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கிலும் கண் கண்டது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசை அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃப்ரூட் மிக்ஸி வாங்கிட்டிங்கன்னா அடுத்தது சொல்லும் வெஜிடபிள் கட்டர் வாங்கணும், வெஜிடபிள் கட்டர் வாங்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஐஸ்கிரீம் மேக்கர் வாங்கணும். இப்படி ஒன்று ஒன்றா மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும், மனசு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த மனதை அடக்கிறவர்கள் உத்தமர்கள். அப்போ இந்த ஆசையை அடக்காதவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் ஆசை வரும் பொழுதெல்லாம் செபிப்பார்கள். வேதம் சொல்லுது பாருங்கள், 2வது வசனத்தில், யாக்கோபு 4:2, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. அதாவது சித்திக்கிறதில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. இதனுடைய ரகசியம் என்னவென்றால், தேவஜனங்களே, நிறைய பேர் வந்து கொலை செஞ்சாது வாங்கிடணும்னு சொல்லி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஆசைப்பட்டதை. இடையில கூட ஒரு சகோதரர் என்ன செஞ்சுதான், வடநாட்டில் நினைக்கிறேன், பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பிள்ளையினுடைய வீட்டில் ஒரு அழகான பேட் இருக்குது. அந்த பேட்டை எடுக்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பா இல்லாத நேரத்தில், இந்த பிள்ளை உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டிருக்கிற நேரத்தில் இவன் அடுத்த வீட்டிலேருந்து சாடி எடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் மேலே 4வது மாடியில் வாழ்கிறான். அந்த மாடிக்கும் அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 1 அடி தான் கேப் இருக்கும். அதில் துள்ளி குதித்து மெதுவாக ஒளிஞ்சு வருகிறான். ஏன்னா சிசிடிவியில் பதிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மாடியினுடைய பால்கனிக்கு கீழே வழியாக அப்படியே ஒளிஞ்சு ஊந்து போய் அந்த வீட்டினுடைய ஜன்னல் வழியாக உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பேட்டை திருடிட்டு அந்த வீடை கேஸை லீக் பண்ணி கேஸை என்ன செய்யலாம், வெடிக்க வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளை இருந்ததை அவன் கவனிக்கலை. அந்த பிள்ளை வந்து ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியான்னு சண்டை போட்டு கேட்ட உடனே இவன் அங்கேருந்த கத்தியை எடுத்து அந்த பிள்ளையை கிட்டத்தட்ட என்னுடைய அறிவுப்படி பார்த்தா 21 குத்து குத்தி கொண்டுட்டு போயிட்டான். இதை போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எந்த சிசிடிவிலையும் எந்த மனுஷனும் உள்ளே போகலை. ஏன்னா இவன் பூந்ததே வித்தியாசமான இடத்துல இல்லையா, யாருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்த மாதிரியே தெரியல. ஏன்னா இவன் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவன் கீழே வழியாக குனிஞ்சு சிசிடிவியில் பதிவாகாமல் தெளிவாக தந்திரத்தோடு அவனை கொலை செய்து அந்த பேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ ஜெயிலில் கிடக்கான், சிறுவர் சீர்திருத்தம் பள்ளியில் கிடக்கிறான். காரணம் என்ன, அவன் விரும்பினா அந்த பேட்டு கிடைக்கல. அவன் செஞ்சான், கொலை செய்தான், ஆனாலும் கிடைக்கல. தேவ ஜனங்களே, எவ்வளோ உலகம் மோசமாக இருக்குது. வேதம் எவ்வளோ உண்மையாக சொல்லியிருக்கிறது. நீங்கள் கொலை செய்தும் அது பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நீங்கள் விண்ணப்பம் செய்யலை, நீங்கள் ஜெபம் பண்ணலை. நீங்கள் ஜெபம் பண்ணாததுனால கிடைக்கல உங்களுக்கு. நீங்கள் ஆசைப்பட்டது உண்மைதான், கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறினது உண்மைதான், சண்டை போட்டது உண்மைதான், எனக்குள்ளதை தாங்கன்னு கேட்டது உண்மைதான், உங்களுக்கு உள்ளது தான், அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதும் உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் சண்டை போட்டோ கோர்ட்டு கேஸ் ஏறியோ அது கிடைக்காது, அதை ஜெபம் பண்ணால் கிடைக்கும். ஆனாலும் தேவ ஜனங்களே, 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இப்போ அடுத்தது பார்த்தா, ஜெபம் பண்ணியும் கிடைக்கல, விண்ணப்பம் பண்ணியும் கிடைக்கல. தேவஜனங்களே, இங்கே தான் பிரச்சனை இருக்குது. நம்ம இப்போ ஜெபிக்காமல் இருந்தோம், அதனால் கிடைக்கலன்னு நினச்சோம். இப்போ ஜெபம் பண்ணியும் கிடைக்கல. ஏன்னு பார்த்தா, அவங்க இச்சைக்கு ஏற்றபடியாக விண்ணப்பம், தங்கள் ஆசை இச்சைகளுக்கு ஏற்றபடியாக விண்ணப்பம். ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளமே கலாத்தியர் 5 கடைசி வசனங்கள் முன்பு உள்ள வசனங்கள் பாருங்கள், தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஆசை இச்சைகள் அறையாமல் ஒரு ஜெபம் வந்துச்சுன்னா, உங்கள் ஆசையிலிருந்து
உங்கள் பிள்ளை ஒரு ஆசைப்பட்டுட்டுன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை ஜெபிச்சு வாங்கணும்னு நினச்சா அது நடக்காது. அதனால தான் முதல்ல நம்ம ஆசை இல்லை, பரிசுத்த ஆவியின் ஆசை என்ன, தேவனுடைய ஆசை என்னன்னு கண்டுபிடித்தால்தான் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். நம்ம ஆண்டவர் நீங்கள் நினச்சதை தராமல் இருப்பாரா? நீங்களே ஒரு கார் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஆண்டவர் தராமல் இருப்பாரா? அதாவது ஒரு அம்மா அப்பா ஒரு பிள்ளைக்கு என்ன தேவைன்னு முதல்ல செஞ்சு கொடுக்குறாங்க. அதை காட்டிலும் பரம தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல ஈவுகளை தராமல் இருப்பாரா என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பயப்படுறீங்க, நம்ம ஆண்டவர் தரமாட்டார், வீடை கட்டி தரமாட்டார், என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி தரமாட்டார், இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், நம்ம தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம காட்ஸ் டைமுக்கு காத்திருக்கலை. அதனால நம்ம என்ன செய்கிறோம், விரைவாக ஏதாவது கிடச்சிருட்டுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணுகிறோம். அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம், அன்பு இல்லாமல் இருந்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. பிறரை நேசிக்கணும், பிறரை அற்பமாக என்னாலும் ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்குறாரு. நொறுங்குண்ட இருதயத்தினுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்குறாரு. தேவ சித்தத்தின்படி கேட்கணும். அதாவது வேதத்தை கேளாதபடி உள்ள ஜெபமும் அருவருப்பானது. பிறகு நம்ம பார்த்தது, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். தேவ சித்தம் இல்லாமல் ஜெபித்தால் ஒன்றும் நடக்காது. அப்போ அந்த பரிசேயன் பண்ண ஜெபத்தில் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இல்லை, பிறரை அற்பமாக நினச்சான், தான் செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி வேதத்தை கேளாதபடி தன் ஜெபத்தை செய்ய தொடங்கினான், தான் இச்சித்தபடி ஜெபித்தான். அப்போ இதெல்லாம் அந்த பரிசேயனுக்குள்ளே இருந்ததுனால தான் அவன் ஜெபம் கேட்கப்படாமல் போச்சு. ஆயக்காரனுக்குள்ளே பாருங்கள், நொறுங்குண்ட இருதயம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு. தன் இச்சைக்கு ஏற்றபடி ஜெபிக்காமல், ஆண்டவரே நான் உங்களை பார்க்குறதுக்கே தகுதி இல்லை, ஏதாவது நீங்கள் தந்தால் நான் வாங்கிக்கிடுவேன், அந்த மாதிரி அவன் ஜெபம் இருந்துச்சு. அப்போ நம்ம பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் அந்த ஆயக்காரன் சொல்லப்பட்ட அந்த பலவீனமான, பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ், அவுட்லுக் ஒழுங்காக இல்லாதவனுக்குள்ளாடி இருதயம் நல்லா இருந்துச்சு. ஆனால் வெளிப்பிரகாரமாக எல்லாமே அவுட்ஃபிட் நல்லா இருந்துச்சு, அவுட்வர்ட்னஸ் நல்லா இருந்துச்சு, வெளிப்பிரகாரம் நல்லா இருந்துச்சு. 2 நாள் உபவாசம், தசம பாகத்தில் கரெக்டு, பாவத்தை செய்யலை, 4 பேர் பார்க்குற மாதிரி எந்த சண்டையும் போடலை, அவன் வழி போக்குற மாதிரி எதையும் செய்யலை, அநியாயக்கார மாதிரி செய்யலை, விபச்சாரக்கார மாதிரி செய்யலை. ஆனால் இருதயம் மோசமாக இருந்தது. தேவ ஜனங்களே, நம்மளுடைய அவுட்வேர்டு அப்பியரன்ஸ் ஆண்டவர் பார்க்கல, இன்வேர்டை தான் பார்க்குறாரு. அப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ அவுட்வேர்டு எப்படி அசிங்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டால், தேவ ஜனங்களே, நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், நம்ம ரெண்டையும் பேலன்ஸாக இருக்கணும். பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்துக்கு தான் ஆண்டவர் முக்கியம் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் உள் பிரகாரத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறார். அப்போது நம்ம வெளியவும் நல்லா இருக்கணும், உள்ளவும் நல்லா இருக்கணும். அதனால் முடிஞ்சிச்சுன்னா வெளியே நல்லா நீட்டாக இருந்துக்கணும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் போடணும், நல்லா நீட்டாக இருக்கணும். நிறைய பேர் ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு வெளியே ரொம்ப அலங்கோலமாக இருப்பாங்க, ஒழுங்காக மூஞ்ச கழுவ மாட்டாங்க, ஒரு பவுடர் போட்டால் பாவம்னு சொல்லுவாங்க, தலையை ஜீவனா பாவம்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரே அடித்தா பாவம்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது, எதுவுமே நம்ம தேவைக்காக பண்ணிக்கணும். தலையை ஏன் சீவுறோம், முடி அழுக்காக இருக்குது, முடி பின்னல் ஆயிரும். அந்த பின்னல்களை நீட்டாக்குறதுக்கும் தலையை நீட்டாக வைக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், தலையை சீவுறோம். செருப்பு ஏன் போடுறோம், ஆடம்பரத்துக்காக இல்லை, முள் குத்தக்கூடாது, நிறைய சாணிகளோ ஏதோ அசிங்கம் படக்கூடாது, நம்ம கிருமிகள் நம்ம கால்களை தாக்கக்கூடாது, நம்ம என்ன செய்கிறோம், செருப்பு போடுறோம். ஏன் வஸ்திரம் போடுறோம், நல்ல நீட்டான வஸ்திரம் ஏன் போடுறோம், ஏன் ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் போடுறோம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஏன் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. இதே போல் நம்ம வாழ்க்கையில் நீட்டாக இருக்கணும். தேவன் நம்மளை அசுத்தத்துக்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அதனால் நம்ம வஸ்திரங்களை துவைக்கிறதுனால, நீட்டாக போடுறதுனால, தலையை நீட்டாக சீவுறதுனால, ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறதுனால, ஒரு மனுஷனுடைய வேர்ப்பு ஸ்மெல் வெளியே வராமல் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறதுனால 4 பேர் மத்தியில் நம்மளை ஏற்றுக்கொள்கிற ரீதியாக, அதாவது கர்த்தரிடத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக வாழணும், மனிதர்களும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். இந்த ரெண்டுமே நமக்கு தேவை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மனிதர்களும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு ஏற்றவைகளை நம்ம செய்யணும். நம்ம செஞ்சு விட்ட பிறகும் நம்ம நீட்டாக இருந்தும், மனதளவில் நீட்டாக, வெளியவும் நீட்டாக இருந்து மனிதர்கள் நம்மளை பகைக்கிறாங்கன்னா அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நம்ம மனிதர்கள் குறை சொல்கிற லெவலில் நம்ம அசிங்கமாக நின்றுட்டு 4 நாள் குளிக்காமல் நின்று ஒரு போதகர் ஊழியம் செய்தால் அது அசிங்கமாக தான் இருக்கும். நல்ல அழுக்கான வஸ்திரங்களை போட்டுட்டு, கழிப்படைஞ்ச ஒரு வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு ஆள் செய்தி கொடுக்க வந்தால் அது அசிங்கமாக தான் இருக்கும். அதனால தான் நீட்டாக வராங்க, துவைக்கிறாங்க, ட்ரெஸ் போடுறாங்க. அப்போ அதனால் தேவஜனங்களே, நிறைய பழைய உபதேசங்கள் இருக்குது. ஃபேன் கீழே இருந்தால் ஃபேன் காற்று வாங்கினா ஆபத்து, காரில் போனால் பாவம், ஃப்ளைட்டில் போனால் பாவம், இதெல்லாம் சொல்கிறாங்க. பணத்தை கண்டு பயப்படுறாங்க. பணம் இருந்தால் தான் இன்றைக்கி உலகத்தில் வீடு கட்ட முடியும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். பணம் பாவம்னு சொல்கிற எத்தனையோ பேர் பணத்தை வச்சு தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க.
அதாவது வேதம் பணம் பாவம்னு சொல்லலை, பணம் எல்லாம் செய்யும் தான் வேதம் சொல்லுகிறது. பண ஆசை மட்டுமே பாவம். அதனால் தேவ ஜனங்களே, உங்கள் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை நீட்டாக வைக்கிறது தப்பு கிடையாது, உங்கள் வீடை பெயிண்ட் அடித்து நீட்டாக வைக்கிறது தப்பு கிடையாது. இது எப்போ பாவமாக மாறும்னா, அந்த பண ஆசை, வீடை பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு தேவனை மறக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் பாவமாக மாறுகிறது. அதனால் எல்லா ஆசைகளும் ஆபத்து. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் மேலே உள்ள அன்பை பிரித்து உங்களுக்கு உலக ஆசைகளை கொண்டு வர்றது தான் ஆபத்து. அதனால் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதோ, கார் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, உங்கள் பிள்ளைகளுடைய விஷயங்களை செம்மையாக செய்து கொடுக்குறதோ தப்பு கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதும் தப்பு கிடையாது. வேதமே சொல்லுகிறதுல, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது, வேலை செஞ்சால் தான் சாப்பிடணும். திருடி சாப்பிடக்கூடாது, அசிங்கமான காரியங்களை செய்து சாப்பிடக்கூடாது, உழைத்து சாப்பிடணும். உழைக்காதவன் சாப்பிடக்கூடாதுன்னு வேதத்தில் பவுல் அழகாக சொல்கிறார். அதனால் தேவ ஜனங்களே, நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது, எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாருன்னு நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அருமையான பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.